إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய கண்ணியத்திற்குரிய தூதர் மீதும் அந்த தூதரின் பாசத்திற்குரிய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை தக்வாவை நினைவூட்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை உபதேசம் செய்தவனாக அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கும் எனக்கும் மறுமையின் மகத்தான வெற்றியை வேண்டியவனாக அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் கருணையையும் வேண்டியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக, நம் மீது அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹுடைய தீனை உறுதியாக பின்பற்றி அல்லாஹுடைய பயத்தோடு வாழ்ந்து மூமின்களாக முஸ்லிம்களாக இருக்கும் நிலையில் மரணிக்கின்ற வாய்ப்பை அருளை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலக வாழ்க்கை அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு குறிக்கோளுக்காக ஒரு லட்சியத்திற்காக கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்தனை அருள்களையும் அவன் வழங்கி இருக்கிறான். وآتاكم من كل ما سألتموه وآتاكم من كل ما سألتموه وإن تعدوا نعمة الله لا تحصوها. நீங்கள் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா நாம் விரும்பியதை கொடுத்திருக்கிறான், நாம் கேட்டதை கொடுத்திருக்கின்றான். இன்னும் ஒன்று சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு எதை கொடுக்கவில்லையோ, கவனியுங்கள், அல்லாஹு தஆலா நமக்கு எதை கொடுக்கவில்லையோ அதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்காகத்தான் அதை கொடுக்கவில்லை. அல்லாஹ் நமக்கு ஒன்றை தடுத்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக அதிலே ஒரு நன்மை இருக்கிறது என்று நாம் அல்லாஹுவை பொருந்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளை, நம்முடைய நன்மைகளை நம்மை விட அவற்றுடைய முடிவை கொண்டு அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேட்பார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி லாஹிரிஹி வ பாத்தினிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். யா அல்லாஹ், எனக்கு நன்மைகளை கொடு. யா அல்லாஹ், எனக்கு நல்லவற்றை கொடு, கைரை கொடு. இன்று நம்மில் சிலர் இதுதான் எனக்கு வேண்டும், இதுதான் எனக்கு வேண்டும் என்று அவர்களாக ஒன்றை கற்பனை செய்து கொண்டு அவர்கள் பிடிவாதம் பிடிப்பார்களே, அப்படி அல்ல. உலக வஸ்துக்களில் அல்லாஹ்விடத்தில் இதுதான் எனக்கு வேண்டும், இது வேண்டாம் என்று கேட்கக்கூடாது. சில வாலிபர்களை பார்க்கலாம், ஒரு பெண்ணை விரும்பி விடுவார்கள்,
அந்த பெண்ணுதான் எனக்கு வேண்டும் என்று நிற்பார்கள். சில பெண்கள் சில வாலிப ஆண்களை விரும்பி விடுவார்கள். நான் சொல்வது ஹராமான விருப்பத்தை அல்ல, அது எப்போதுமே தடுக்கப்பட்ட ஒன்று. அந்த வாலிபன் தான் எனக்கு கிடைக்க வேண்டும், அவன் கிடைத்தாதான் எனக்கு வாழ்க்கை நன்றாக அமையும் என்று பிடிவாதமாக இருப்பார்கள். அல்லது சிலர் சில வியாபாரத்தை, சில தொழிலை, அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்கு தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மஷ்வராவை, இஸ்திகாராவை கற்றுக் கொடுத்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு இது நன்மையாக இருந்தால், என்னுடைய இம்மை வாழ்க்கைக்கு, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு, என்னுடைய முடிவுக்கு இது நன்மையாக இருந்தால், அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர் கைருல் லீ ஃபீ தீனி வ துன்யாய வ ஆகிபத்தி அம்ரி ஃபக்துர்ஹு லீ வ யஸ்ஸிர்ஹு லீ. எனக்கு இதை நீ உனது விதியிலே எழுதி கொடு, எனக்கு இதை நீ லேசாக்கி கொடு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு இது தீமையாக இருந்தால், என்னுடைய உலக காரியங்களுக்கோ, என்னுடைய மறுமையின் காரியங்களுக்கோ, என்னுடைய முடிவுக்கோ அது தீமையாக இருந்தால் என்னை அதிலிருந்து திருப்பி விடு அல்லாஹ், அதையும் என்னிலிருந்து திருப்பி விடு அல்லாஹ். எனக்கு எங்கே நன்மை இருக்குமோ அதை எனக்கு எளிதாக்கி கொடு அல்லாஹ், அதை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடியவனாக என்னை ஆக்கு அல்லாஹ் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய இஸ்திகாராவின் துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், நன்மையை வேண்டுகிறேன், அதிலே எது உடனடியாக இருக்கிறதோ அந்த நன்மையையும் கொடு. நன்மைதான் தாமதமாக வரப்போகிறது, பரவாயில்லை, அந்த தாமதமான நன்மையும் எனக்கு கொடு. வெளிப்படையான நன்மையும் எனக்கு கொடு, மறைவான நன்மையும் எனக்கு கொடு. நான் அறிந்த நன்மையும் கொடு, நான் அறியாத நன்மையும் எனக்கு கொடு. எவ்வளவு அழகிய துஆக்கள் பாருங்கள். மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி. யா அல்லாஹ், எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். உடனடியான அவசரமான தீமையாக இருக்கட்டும், அல்லது தாமதமாக வரக்கூடிய தீமையாக இருக்கட்டும், வெளிப்படையான தீமையாக இருக்கட்டும், மறைவான தீமையாக இருக்கட்டும், நான் அறிந்த தீமையாக இருக்கட்டும், நான் அறியாத தீமையாக இருக்கட்டும், இவை எல்லா தீமையிலிருந்தும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ஒன்றை நன்மையாக நினைப்போம், அது நமக்கு தீமையாக இருக்கும். நாம் ஒன்றை நமக்கு தீமையாக, கெடுதியாக நினைப்போம், அது நமக்கு நன்மையாக இருக்கும். மார்க்கத்தின் அளவுகோலை கொண்டுதான் ஒன்றை நாம் நிறுக்க வேண்டுமே தவிர, அளக்க வேண்டுமே தவிர, நம்முடைய ஆசையை கொண்டு அல்ல, நம்முடைய விருப்பத்தை கொண்டு அல்ல. அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லகும் வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லகும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், இது எனக்கு கிடைத்தால் எனது வாழ்க்கையே சிறப்பாகிவிடும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம், அதுவோ உங்களுக்கு தீமையாக இருக்கும். எத்தனையோ ஏழைகள் செல்வத்தை ஆசைப்பட்டார்கள், அந்த செல்வம் அவர்களை மார்க்கத்திலிருந்து புரட்டிவிட்டது. எத்தனையோ வாலிபர்கள் சில பெண்களை ஆசைப்பட்டார்கள், அந்த பெண்கள் அந்த வாலிபர்களை அவர்களின் மார்க்கப்பற்றிலிருந்து வழிகெடுத்து விட்டார்கள். எத்தனையோ நண்பர்களை வழிகெடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பொருத்தத்தை கேட்க வேண்டும். எதிலே அவனுடைய பொருத்தம் இருக்கிறதோ அதை கொண்டு நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அடியான் சரணடைந்து விட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அடியான் தன்னை ஒப்படைத்து அவனுடைய விருப்பத்திற்கு சரணடைந்து விட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தூங்கும்போது ஒரு அழகிய துஆவை ஓதுவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, துஆவின் மூலமாகவே நமக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஈமானிய பாடங்களை, நற்குணத்தின் பாடங்களை, ஒழுக்கத்தின் பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள்.
பார்ப்பதற்கு அது துஆவாக இருக்கும், அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய இறைஞ்சுதலாக இருக்கும். அதிலே நமக்கு ஈமானிய பாடங்கள், படிப்பினைகள், ஒழுக்கங்கள், வழிகாட்டுதல்கள் அவ்வளவு நிறைந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தூங்கும்போது சொல்வார்கள், அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ அல்ஜஅது ظهري இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி அல்லாஹும்ம வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக். யா அல்லாஹ், எனது முகத்தை நான் உனக்கு முன்னோக்க வைத்து விட்டேன். யா அல்லாஹ், என்னை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். வ ஃபவ்வல்து அம்ரி இலைக், எனது காரியங்களை உன் பக்கம் ஒப்படைத்து விட்டேன். வ அல்ஜஅது ظهري இலைக், எனது முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன். ரஹ்பதன் வ ரஹ்பதன், உன்னை நான் ஆசைப்படுகிறேன், உன்னை நான் பயப்படுகிறேன். அல்லாஹும்ம லா மல்ஜா வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக். யா அல்லாஹ், நான் எங்கே தப்பித்து செல்வேன், நான் எங்கே சென்று ஒதுங்குவேன்? உன்னை தவிர எனக்கு வேறு இடம் இல்லை. நான் ஒதுங்குவதற்கும் நான் பாதுகாப்பு பெறுவதற்கும் உன்னிடமிருந்து உன்னை தவிர எனக்கு வேறு இடம் இல்லை. ரஹ்மானே ரப்பே, அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல். நபி சொல்கிறார்கள் தூங்குவதற்கு முன்பாக, என் இறைவா அல்லாஹுவே, நீ இறக்கிய வேதத்தை நான் நம்பிக்கை கொண்டேன். ஒபி நபியிக அல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பிய ரசூலை, நபியை நான் ஈமான் கொண்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு அல்லாஹுவை பொருந்தி கொண்ட நிலையிலே அவர்கள் இரவிலே தூங்குவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்று நம்மிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய விதி இருந்தால் அவர்கள் தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், அல்லாஹுவை புகழ்வார்கள். ஆனால் எப்போது அவர்களுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக ஒன்று நடக்குமோ, அவர்களுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக ஒன்று நடக்குமோ, அது குடும்பத்தில் ஒரு மரணமோ, அல்லது வியாபாரத்தில் ஒரு நஷ்டமோ, அல்லது பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடியோ, இப்படி ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அவர்கள் அல்லாஹுவை விட்டு முகத்தை திருப்பி விடுவார்கள், அல்லாஹுவின் மீது அதிருப்தி கொள்வார்கள், அல்லாஹுவிற்கு பிரியமற்ற வார்த்தைகளை பேசுவார்கள், அல்லாஹ்வின் மீது கோபித்துக் கொள்வார்கள், அல்லாஹ்விடம் சடைவடைந்து கொள்வார்கள். நான் வணங்கி என்ன பிரயோஜனம், நான் துஆ கேட்டு என்ன பிரயோஜனம், நான் உம்ராவுக்கு சென்று துஆ கேட்டேனே, காபத்துல்லாவின் திரையை பிடித்துக் கொண்டு அழுதேனே, எப்படியெல்லாம் நான் அழுதேனே, தொழுதேனே, எனக்கு நீ இப்படி செய்து விட்டாயே, என்னை நீ அவமானப்படுத்தி விட்டாயே, இழிவுபடுத்தி விட்டாயே. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். யாரிடத்திலே கோபிக்கிறார்கள், யாரை கோபிக்கிறார்கள், யார் மீது அதிருப்தி கொள்கிறார்கள்? ரஹ்மான் ரஹீம் அல் அலீம் அல் கபீர், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோர், அவனை விட நம் மீது இரக்கமுள்ள கருணையுள்ள யாரும் இந்த பிரபஞ்சத்திலே இருக்க முடியாது. அர்ஹமுர் ராஹிமீன், கருணை காட்டுபவர்களுக்கு மேலாக கருணை காட்டக்கூடியவன். அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தில் ஒரே ஒரு பகுதியைத்தான் இந்த பூமியில இறக்கி இருக்கிறான், மொத்த உலகத்திற்கு, மொத்த உயிரினங்களுக்கு. மீதத்தை அல்லாஹு தஆலா தனக்கு விசேஷமாக வைத்திருக்கிறானே, அந்த ரஹ்மானிடத்திலா கோபித்துக் கொள்கிறீர்கள்? யார் நம்மை பார்த்து யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுவான், வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை நாடமாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை நாடமாட்டான் என்று தன்னை பற்றி அந்த உண்மையாளன் கூறுகிறானே, அவனிடத்திலா கோபம்? அவனை விட்டு முகம் திருப்பிக் கொண்டு யாரிடத்திலே செல்ல முடியும்? அவனை நீங்கள் யாரிடத்திலே முறையிடப் போகிறீர்கள்? எல்லா முறையீடுகளும் அவனிடத்தில் தான் சமர்ப்பிக்கப்படுமே தவிர அவனை பற்றி யாரிடத்திலும் முறையிட முடியாது. அடக்கி ஆளக்கூடிய சர்வ வல்லமை உடைய பேரரசன் அவன், அர்ஷுடைய அதிபதி அவன். ஜிப்ரீல் அவனுடைய கட்டளைக்கு, அவனுடைய உத்தரவுக்கு மாற்றமாக செயல்பட முடியாது. எப்பேற்பட்ட வானவர், அரசை சுமந்திருக்கக்கூடிய வானவர்கள்,
இஸ்ராஃபீல், மீகாயில், அல்லாஹ் படைத்த பிரபஞ்ச படைப்புகளிலேயே மிகப்பெரிய படைப்புகள். அந்த படைப்புகளும் அல்லாஹ்விடத்திலே வாய் திறக்க முடியாதே. வஹஷாத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னால் யாரும் பேச முடியாது. ரஹ்மானுக்கு முன்னால் யாரும் பேச முடியாது அவனுடைய அனுமதி இல்லாமல். அந்த ரஹ்மானை பற்றியா, அந்த அருளாளனை பற்றியா பிறரிடத்திலே நீங்கள் முறையிடுகிறீர்கள்? அனைத்தையும் அறிந்த ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, வெளிப்படையானதையும் மறைவானதையும் அறிந்து அடியார்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த பேரரசனாகிய ரப்புல் ஆலமீனை பற்றியா நீங்கள் கோபப்படுகிறீர்கள்? அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மையை கொடுக்கின்றான். இந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே சோதிக்கப்படுகின்றான். இவனுடைய ஈமான் சோதிக்கப்படுகிறது, இவனுடைய தக்வா சோதிக்கப்படுகிறது. இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஒவ்வொன்றும் சோதனையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ كَلَّا بَل لَّا تُكْرِمُونَ الْيَتِيمَ وَلَا تَحَاضُّونَ عَلَى طَعَامِ الْمِسْكِينِ وَتَأْكُلُونَ التُّرَاثَ أَكْلًا لَمًّا وَتُحِبُّونَ الْمَالَ حُبًّا جَمًّا. மனிதனின் நிலையை அல்லாஹ் விவரிக்கிறான். உண்மையான முஃமின், ஓரத்திலே வணங்கக்கூடிய முஃமின், இஸ்லாமிலே உறுதியாக இருப்பவன், இஸ்லாமிலே தடுமாற்றத்திலே இருப்பவன், அல்லாஹ்விற்கு இணை வைத்து வணங்கக்கூடிய முஷ்ரிக்குகள், சிலை வணங்கிகள், அந்த சிலை வணக்கம் எந்த உருவத்தில் இருந்தாலும் சரி, தர்காக்களின் உருவத்தில் இருந்தாலும் சரி, கபர்களின் உருவத்தில் இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த சிலை வணக்கம் என்ற அந்த ஒரே பட்டியலில் தான் வரும். இவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தால், அல்லாஹ் இவர்களை கவனித்துக் கொண்டே இருந்தால், இவர்களுக்கு வசதியான வாழ்க்கையை கொடுத்தால், இவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். என் ரப்பு என்னை கண்ணியமாக வைத்திருக்கிறான், எனக்கு எந்த குறையும் இல்லை, இறைவன் அருளால் நான் நன்றாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வேறு சொல்லிக் கொள்வாங்க, நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி. அப்போ இவர் தொழுகிறது, இவர் நோன்பு வைப்பது எல்லாம் இவருடைய வியாபார லாபத்திற்காக, இவருடைய விருப்பம் நிறைவேறுவதற்காகத்தானே தவிர சொர்க்கத்திற்காக அல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அல்ல. அன்பானவர்களே, துன்யாவையும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும், ஆகிரத்தையும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். இபாதத்துகள் இருக்கின்றனவே, இந்த இபாதத்துகள் மறுமைக்காகவா துன்யாவுக்காகவா? நாம் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும், நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்ரும், நாம் ஓதக்கூடிய குர்ஆன், நாம் செய்யக்கூடிய தர்மம், இது ஜன்னத்திற்காகவா அல்லது இந்த துன்யாவிலே நமக்கு வசதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவா? யோசித்து பார்க்க வேண்டும். சிலர் வணக்க வழிபாடுகளை கொண்டு துன்யாவை மட்டுமே நாடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் இப்படித்தான், உலகத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பிறகு இன்னொரு சோதனையை அல்லாஹ் கொண்டு வருவான் அவன் மீது. ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய வாழ்வாதாரத்தை அவனுக்கு சுருக்கி விடுவான். சில நெருக்கடிகளை அல்லாஹ் கொடுப்பான். அவன் விரும்பியது நடக்காமல் போகும், அவன் கேட்டது கிடைக்காது, அவன் எது வேண்டாம் என்றானோ அதுதான் அவனுக்கு கிடைத்திருக்கும், எதை பயந்தானோ அது நடந்திருக்கும். உடனே அவன் சொல்வான், என் ரப்பு என்னை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் என்னை கவனிக்கவில்லை, அல்லாஹ் எனக்கு மோசம் செய்து விட்டான்,
நான் அவனுக்கு நல்லதுதான் செய்தேன், அவனோ எனக்கு கெடுதி செய்து விட்டான் என்று அல்லாஹுவை புலம்புவான். யாரை பார்த்தாலும் சரி அல்லாஹுவை பற்றி முறையிடுவான். எனக்கு அப்படி நடந்து விட்டது, இப்படி நடந்து விட்டது, அவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை என்று புலம்பிக் கொண்டே இருப்பான். அல்லாஹு தஆலா இவனுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கின்றான் முன்பு. அந்த நன்மைகளை எல்லாம் அடியார்களிடத்திலே சொல்லவில்லை. ஒரு தீமை ஏற்பட்டு விட்டால் எல்லோரிடத்திலும் சென்று அந்த தீமையை பற்றி முறையிடுகின்றான். وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ وَإِنْ أَصَابَتْهُ فِتْنَةٌ انقلب على وجهه خسر الدنيا والآخرة. அல்லாஹ் சொல்கிறான் இவர்களை பற்றி, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஓரத்திலே வணங்கக்கூடியவர்கள், ஈமானிலே இஸ்லாமிலே ஓரத்திலே இருப்பவர்கள் வணங்குவார்கள். ஆனால் அவர்களுக்கு நன்மை கிடைத்தால் மட்டுமே திருப்திப்படுவார்கள் அல்லாஹ்வை கொண்டு. அவர்களுக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால் உடனே முகம் திருப்பிக் கொண்டு சென்று விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் உலகத்திலும் நஷ்டவாளிகள், மறுமையிலும் நஷ்டவாளிகள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய இந்த நிலையை விவரித்து விட்டு அடுத்து சொல்கிறார், இந்த உலக வாழ்க்கை எதற்காக? அல்லாஹ்வுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும், தக்வா எப்படி இருக்க வேண்டும், ஒரு அடியானுக்கு அல்லாஹுவோடு தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹுவின் மீது அவனுக்கு நம்பிக்கை, இஹ்லாஸ், ஈமான், தக்வா, அல்லாஹுடைய பயம், அந்த பரிசுத்தமான உள்ளம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது அல்லாஹ் விவரிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம். ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துவது இந்த உலக வாழ்க்கையின் செல்வத்தை கொண்டு அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். கல்லா, இந்த ஒரு வார்த்தையிலே அவ்வளவு அர்த்தத்தை அல்லாஹு தஆலா அங்கே வைத்து விட்டான். கல்லா, மனிதனே நீ நினைத்தது போன்று அல்ல, நீ எண்ணியது போன்று அல்ல. செல்வம்தான் உனக்கு கண்ணியம் என்பதாகவும், வறுமையோ பொருளாதார நெருக்கடியோ உனக்கு இழிவு என்பதாக நினைத்தாய் அல்லவா? கல்லா, ஒருபோதும் அப்படி அல்ல. பலர் இன்று அப்படித்தான் நினைத்திருக்கிறார்கள். குஃபார்களுடைய நம்பிக்கை, மக்காவுடைய முஷ்ரிக்குகளின் நம்பிக்கை, அதற்கு முன்னால் வாழ்ந்த முஷ்ரிக்குகளுடைய நம்பிக்கை இன்றைய முஸ்லிம்களிடத்திலும் இருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃபிலே 2 நண்பர்களை பற்றி அல்லாஹ் சொல்வான். ஒருவர் வசதியான வாழ்க்கையுடையவர், ஒருவர் நெருக்கடியிலே சிரமத்திலே இருப்பவர். இந்த வசதியான வாழ்க்கையுடைய அந்த காஃபிர், நிராகரிப்பவர் சொல்வார், நீ சொல்வதை போன்று ஒரு ரப்பு இருந்தான் என்றால் கூட என்னை செல்வத்தில் வைத்திருக்கிறான் என்றால் அவன் என் மீது தானே பிரியமுள்ளவனாக இருக்கிறான் என்று பொருள். ஒருவேளை நீ சொல்வது போன்று மறுமை என்று ஒன்று இருந்து அங்கே நான் திரும்ப கொண்டு செல்லப்பட்டால் கூட இந்த உலகத்திலேயே எனக்கு இவ்வளவு வசதிகளை கொடுத்தவன் அங்கும் அந்த வசதிகளை கொடுப்பான். உன்னை ஏழ்மையிலே இங்கே வைத்திருப்பவன் உன்னை மறுமையிலும் ஏழ்மையிலும் சிரமத்திலும் தான் வைத்திருப்பான். இதே வார்த்தையை தான் அபூ ஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னான். இதே வார்த்தையை தான் அபூ லஹப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னான். முஹம்மதே, நீ உன்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்பதாக, ஈமான் என்பதாக, இஸ்லாம் என்பதாக சொல்கிறாயே, நீயோ வறுமையிலே, பிரச்சனையிலே, சிரமத்திலே இருக்கிறாயே, நானோ எவ்வளவு செல்வ செழிப்பிலே இருக்கிறேன் பார். சூரா முத்தஸ்ஸிருடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் விவரிக்கிறான். அன்பானவர்களே, சில முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டார்கள் இந்த உலகத்தில் வசதியான வாழ்க்கை கிடைப்பது நாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டோம் என்பதற்கு அடையாளம். ஒரு மனிதன் நெருக்கடியிலே, சிரமத்திலே இருப்பது அவன் அல்லாஹ்விடத்திலே கைவிடப்பட்டு விட்டான் என்பதற்குரிய அடையாளம் என்பதாக ஒருபோதும் அல்ல. கல்லா, அந்த எண்ணத்தை அடியோடு அல்லாஹு தஆலா மறுக்கிறான். அந்த எண்ணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியோடு மறுக்கிறான். கல்லா, ஒருபோதும் அப்படி அல்ல. செல்வம் எனது விருப்பத்தால் நான் ஒருவருக்கு கொடுக்கிறேன் என்பதல்ல. நான் ஒருவரை வறுமையில் வைத்திருந்தால் அவர் மீது நான் கோபமுற்றிருக்கிறேன், அவர் மீது நான் அதிருப்தியாக இருக்கிறேன் என்பதற்குரிய அடையாளம் அல்ல. அப்படி பார்த்தால்
நபிமார்களிலே லட்சக்கணக்கானவர்கள், நபிமார்களிலே பெரும்பாலானவர்கள் அவர்கள் வறுமையிலே இருந்தார்கள், சிரமத்திலே இருந்தார்கள். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விற்கு மிக பிரியமான நபி, எல்லா நபிமார்களுக்கும் காத்தமாக இமாமாக அனுப்பப்பட்டவர்கள் நம்முடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை விடவா இந்த உலகத்திலே ஒருவர் நெருக்கடியை, வறுமையை, பசி, பட்டினியை சந்தித்திருக்க முடியும்? ஒரு நாளில் 2 முறை அவர்கள் வயிறார சாப்பிட்டதில்லை, 2 நாட்கள் தொடர்ந்து அவர்கள் வயிறார சாப்பிட்டதில்லை. அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும். அவர்கள் இறுதியிலே மரணிக்கும் போது கூட அவர்களுடைய உடலில் இருந்த ஆடையை தவிர அவர்களுக்கு வேறு ஆடைகள் இந்த உலகத்திலே சொந்தமாக இருக்கவில்லை. அவர்களது உருக்கு சட்டை, கவச ஆடை 30 சா கோதுமைக்காக ஒரு யூதனிடத்திலே அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. இத்தகைய நெருக்கடியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்களே, அவர்களை விட இந்த பூமியிலே அல்லாஹ்வின் பொருத்தத்தை, அன்பை, பாசத்தை, கருணையை, ரஹ்மத்தை பெற்ற ஒருவர் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ஃபிரௌன், ஹாமான், காரூன் எவ்வளவு பெரிய செல்வ செழிப்பை பெற்றவர்கள், எவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை பெற்றவர்கள். ஒருவரிடத்திலே மிகப்பெரிய ஆட்சி, ஒருவரிடத்திலே பதவி, இன்னொருவரிடத்திலே மிகப்பெரிய செல்வம். அவனின் செல்வத்தின் கஜானாக்களின் சாவிகளை சுமப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் தேவை என்றால் அந்த கஜானாக்கள் எவ்வளவு இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், கல்லா, ஒருபோதும் அப்படி அல்ல, ஒருபோதும் அப்படி அல்ல. செல்வத்தை கொண்டு நினைத்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்களை நேசித்து விட்டான் என்று. வறுமையினால் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டான் என்று. அல்லாஹு தஆலா உண்மையான கண்ணியத்தை எதில் வைத்திருக்கிறான், உண்மையான இழிவை அல்லாஹு தஆலா எதில் வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய அருளை, மார்க்கத்தின் விளக்கத்தை தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா அதைத்தான் அடுத்த தொடர் வசனத்திலே சொல்கிறான். கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், நீங்கள் யதீம்களை கண்ணியப்படுத்துவதில்லை. வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க ஒருவர் மற்றவரை தூண்டுவதில்லை. வதகுலூன துராஸ அக்லல் லம்மா, நீங்கள் வாரிசு சொத்துக்களை, இறந்தவர் விட்டு சென்ற சொத்துக்களை, உங்களுடைய பங்குகளையும் அமுக்கிக் கொள்கிறீர்கள், பிறருடைய சொத்துகளையும் பிறருடைய பங்குகளையும் நீங்கள் வாரி சுருட்டிக் கொள்கிறீர்கள். வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, இந்த செல்வத்தின் மீது உங்களுக்கு பேராசை இருக்கிறது. 4 தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான், 2 எச்சரிக்கைகளை அல்லாஹ் செய்கிறான், 2 செயல்களை அல்லாஹ் சொல்கிறான். யதீம்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும், அதை நீங்கள் செய்வதில்லை. நீங்கள் ஏழைகளுக்கு வாழ்வாதாரத்திற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அதை நீங்கள் செய்வதில்லை. இந்த செல்வத்தை விரும்புகிறீர்கள், வாரிசு சொத்துக்களை முறையாக பங்கு வைத்து உரியவர்களுக்கு கொடுக்காமல் நீங்கள் முழுமையாக அபகரித்துக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு யாரிடத்திலே ஆதிக்கம், அதிகாரம் இருக்கிறதோ அல்லது அந்த சொத்து யாரிடத்திலே இருக்கிறதோ. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய கண்ணியம் அல்லாஹ்வுடைய தாஅத்திலே இருக்கிறது, வணக்க வழிபாட்டிலே இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒருவரை இழிவுபடுத்துகின்றான் என்றால் அது பாவத்திலே இருக்கிறது. யார் அல்லாஹ் தடுத்த பாவங்களை செய்கிறாரோ அவர்தான் இழிவுக்குரியவர், அவர்தான் இழிவுக்குரியவர். அவர் எவ்வளவு பெரிய செல்வ செழிப்பிலே இருந்தாலும் சரி, சமுதாயத்திலே பதவியிலே இருந்தாலும் சரி, சமூகத்திலே வேறு எந்த ஒன்றிலும் எதிலாவது அவர் பெரிய கண்ணியமானவராக, மதிக்கப்பட்டவராக கருதப்பட்டாலும் சரி, யார் அல்லாஹ் தடுத்த பாவத்தை செய்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே இழிவானவர், அவரைத்தான் அல்லாஹ் இழிவுபடுத்தி விட்டான். யார் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றாரோ,
யார் அல்லாஹுவின் கட்டளையின்படி தனது வாழ்க்கையை செயல்படுத்துகின்றாரோ, பாவங்களை விட்டு விலகி இருக்கிறாரோ, அல்லாஹுவை பயந்தவராக வாழ்கிறாரோ, அதுதான் கண்ணியம் சகோதரர்களே. அதுதான் அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவர் மீது அல்லாஹுடைய அன்பு கருணை இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம் தாஅத் மஅசியத். அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து வணங்கி வழிபட்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்வது, இதுதான் அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்குரிய அடையாளம். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். மஅசியத் பாவம், இதுதான் ஒருவனை அல்லாஹ் தஆலா கைவிட்டு விட்டான், அவனை அல்லாஹ் வெறுத்து விட்டான் என்பதற்குரிய அடையாளம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களிலே அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமானவர் யார்? உங்களிலே யார் அதிகம் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறாரோ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதா, தாங்கள் செய்த அந்த இறுதி ஹஜ்ஜிலே உலக மக்களை எல்லாம் முன்னோக்கி சொன்னார்கள், மக்களே, லா ஃபضل لعربي على عجمي. ஒருவர் அரபியாக பிறந்து விடுவதால் அவருக்கு அரபி அல்லாதவரை விட எந்த மேன்மையும் கிடையாது. வலா லிஅஜமி அலா அரபி. ஒரு அஜமி அல்லாதவர், அவர் எவ்வளவுதான் திறமையிலும் கல்வியிலும் வேறொன்றிலும் அவர் பெரியவராக ஆகிவிட்டாலும் ஒரு அரபியரை விட அவருக்கு எந்த விதமான மேன்மையும் கிடையாது. அரபியருக்கு அரபி அல்லாதவரை விட, அரபி அல்லாதவருக்கு அரபியரை விட, வலாலி அபியத அலா அஸ்வத். வெள்ளையருக்கு கருப்பரை விட, வலாலி அஸ்வத அலா அபியத். கருப்பருக்கு வெள்ளையரை விட எந்த மேன்மையும் கிடையாது. இல்லா பித்தக்வா, இறை அச்சத்தை கொண்டே தவிர. குல்லுக்கும் மின் ஆதம் வ ஆதமு மின் துராப். நீங்கள் எல்லாம் ஆதமிலிருந்து வந்தவர்கள். அரபியர்களாக இருக்கட்டும், அஜமிகளாக இருக்கட்டும், வெள்ளையராக இருக்கட்டும், கருப்பராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் ஆதமுடைய சந்ததிகளே. ஆதமோ மண்ணிலிருந்து வந்தவர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் இதைத்தான் விரும்புகிறான். நம்முடைய வணக்க வழிபாடு, தொழுகை, இதன் மூலமாக ஒன்று அல்லாஹுவை நாம் வணங்குகிறோம். அல்லாஹ் என்னுடைய மஅபூத், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொன்னோமே, அந்த சாட்சியத்தை இந்த இபாதத்தை கொண்டு நாம் உண்மைப்படுத்துகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொழுகை எதற்காக? அல்லாஹ் என்னுடைய ரப்பு, நான் அவனுடைய அப்து என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. இந்த தொழுகையை கொண்டு நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன். இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுகிறேன். அல்லாஹ் என்னை பொருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் நிற்கிறேன், ருக்கு செய்கிறேன், நான் சுஜூது செய்கிறேன், நான் அவனுடைய வேதத்தை ஓதுகிறேன். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, இந்த இபாதத்தை அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்காக வைத்து விடாதீர்கள், ஏற்படுத்தி விடாதீர்கள். சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தர்காக்களை வணங்குவது மட்டும்தான் ஷிர்க் என்பதாக. எப்படி முஷ்ரிக்குகள் சிலைகளை வணங்குவதை மட்டும் ஷிர்காக நினைத்துக் கொண்டார்களோ, நம்மிலே சிலர் தர்காக்களுக்கு செல்வதை மட்டுமே ஷிர்காக நினைத்துக் கொண்டார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹ் அல்லாத அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர வேறொன்றை நாடுவதும் ஷிர்க் என்பதாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னி உமிர்து அன் அஅ்புதல்லாஹ் முக்லிஸன் லஹு தீனி. நபியே சொல்லுங்கள், நபியே நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை மக்களுக்கு சொல்லுங்கள். நான் அல்லாஹுவை வணங்குவேன், என்னுடைய வழிபாடுகளை எல்லாம் அவனுக்காக மட்டுமே, அவனுடைய பொருத்தத்திற்காக மட்டுமே கலப்பற்ற முறையில் ஆக்கியவனாக. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம்முடைய சமூக பணிகளாக இருக்கட்டும், விளம்பரப்படுத்துவதற்காக அல்ல, ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக அல்ல, மக்களிடத்திலே புகழை பெறுவதற்காக அல்ல,
எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், மஸ்ஜிதினுடைய பணிகளாக இருக்கட்டும், சமூக பணிகளாக இருக்கட்டும், தொழுகை நோன்பு எந்த ஒன்றாக இருக்கட்டும், அல்லாஹ் உன்னுடைய திருமுகம் தான் எனக்கு நோக்கம், அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் தான் எனக்கு நோக்கம், சொர்க்கம் எனக்கு வேண்டும், நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும். இத்தகுன்னார் வலவு பிஷக்கி தம்ரா. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். பேரித்தம்பழத்தின் ஒரு பகுதியை கொடுத்தாவது நரகத்திலிருந்து பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இபாதத், ஒவ்வொரு தான தர்மம், ஒவ்வொரு சொல் அனைத்துடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தமாக இருக்க வேண்டும். பலர் ஹஜ்ஜுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் செல்ல போகிறார்கள். எத்தனை பேர் பெயருக்காகவும் புகழுக்காகவும் திரும்ப வரும்போது மஸ்ஜிதிலே நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் ஹாஜி என்ற பெயரிலே மக்கள் புகழ்வார்கள், போர்வை போர்த்துவார்கள், மாலை போடுவார்கள். யா அர்ஹமர் ராஹிமீன். நடக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ் செய்தார்கள். யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய மகத்தான பரிசுத்தமான உள்ளத்தை உடைய அந்த நபி, அல்லாஹ்வால் சான்றளிக்கப்பட்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய தல்பியாவை ஆரம்பிக்கும் போது, ஹஜ்ஜுடைய தல்பியாவை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ஹாதிஹி ஹஜ்ஜத்துன், அல்லாஹும்ம ஹாதிஹி ஹஜ்ஜத்துன் லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ. யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜை உனக்காக செய்கிறேன், யாருடைய புகழுக்காகவோ, யாரும் என்னை போற்றுவதற்காகவோ, யாருடைய முகஸ்துதிக்காகவும் நான் செய்யவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தல்பியாவை ஆரம்பித்தார்கள் என்றால் நமக்கு எத்தகைய பாடத்தை அவர்கள் அங்கே படித்துக் கொடுக்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ் அல்லாதவருடைய முகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடுவார்களா? அல்லாஹ் அவர்களை பாதுகாத்திருந்தானே, எவ்வளவு பரிசுத்தமான உள்ளம் உள்ளவர்கள். அந்த நபி தக்வாவின் உச்சம் சகோதரர்களே, இதுதான் இறையச்சத்தின் உச்சம், அதுதான். அல்லாஹ்வுக்காக நான் வாழ்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் அதனுடைய அடையாளம் என்ன? எனக்கு மறுமையின் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு நரகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று ஒருவன் சொன்னால் அதனுடைய அடையாளம் என்ன? அவன் தன்னுடைய அமல்களை அல்லாஹ்விற்கு மட்டுமாகவே வைத்துக் கொள்வது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு மட்டுமாகவே வைத்துக் கொள்வது. ஆகவேதான் முனாஃபிக்குகள், யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் அந்த நம்பிக்கை இல்லையோ, சொர்க்கத்தின் மீது ஆசை இல்லையோ, நரகத்தின் மீது பயம் இல்லையோ, அவர்கள் எதை செய்தாலும் சரி பிறருக்காகவே செய்வார்கள், காண்பிப்பதற்காக செய்வார்கள். யுராஊனன் நாஸ் வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா. அல்லாஹ் அவர்களுக்கு முக்கியமாக இருக்க மாட்டான், சொற்ப அளவிலேயே தவிர மக்களுக்கு காட்டுவது, மக்களிடத்திலே பிரபல்யத்தை தேடுவது, மக்களுடைய புகழை தேடுவது, முகஸ்துதியை விரும்புவது, இதுதான் அந்த முனாஃபிக்குகளுடைய செயல் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மிலே இறந்து விட்டவர்களை நினைத்து பாருங்கள். நம்முடைய தாய் தந்தை யாருக்கு இறந்து விட்டார்களோ நினைத்து பாருங்கள். நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் நினைத்து பாருங்கள். நம்முடைய நண்பர்களை நினைத்து பாருங்கள். கபருக்கு சென்று விட்டவர்களை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் நாளும் அல்லாஹ்வால் நமக்கு கொடுக்கப்பட்ட மறு வாய்ப்பு. எத்தனை ஆபத்துகள் வந்து நம்முடைய நண்பர்களை எல்லாம் அங்கே, நம்முடைய நண்பர்கள் எல்லாம் அதிலே அழைக்கப்பட்டு விட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, இதை அல்லாஹ்விற்காக பரிசுத்தமாக ஆக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். ஹலால் அது மட்டும்தான் என்னிடத்தில் இருக்கும். ஹராமை விட்டு விலகி ஓடுவது, பாவத்தை விட்டு விலகி ஓடுவது, நம்முடைய கல்பை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பது, உறவுகளை சேர்த்து வாழ்வது, ஏழைகளோடு இரக்கமாக அன்பாக நமக்கு அல்லாஹ் கொடுத்ததை அவர்களுக்கு கொடுத்து வாழ்வது, சமூக மக்களோடு பரஸ்பர அன்போடு உறவோடு நட்புறவோடு வாழ்வது. அல்லாஹு தஆலா அதைத்தான் நமக்கு விரும்புகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு பணிந்து கொண்டே இருங்கள், ருக்கு செய்து கொண்டே இருங்கள். மூமின்களே, அல்லாஹ்விற்கு சுஜூது செய்து கொண்டே இருங்கள்.
மூமின்களே, எல்லா வகையிலும் உங்களுடைய ரப்பை வணங்கிக் கொண்டே இருங்கள். உங்களுடைய சமூகத்துக்கு, சமுதாயத்திற்கு வஃபஅலுல் கைர், நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வெற்றியை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய சமுதாய மக்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் முழுமையாக அல்லாஹ் திருப்புவானாக. காசா மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய மார்க்கத்தை பலப்படுத்தி தருவானாக. அவர்களுடைய நிலத்தை அல்லாஹ் தஆலா மீட்டு தருவானாக. அவர்கள் மீது அநியாயங்கள், அக்கிரமங்கள் செய்யக்கூடிய யூதர்களுக்கு எதிராக அவர்களுக்கு மகத்தான வெற்றியை, மகத்தான அருளை அல்லாஹ் தஆலா பொழிந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து நன்மைகளை ஏற்றுக்கொள்வானாக. நம்மை அல்லாஹ் மன்னிப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.